வணக்கம். செல்வகுமாரின் வானிலையும் அறிவியலும் நீண்டகால வானிலை அறிக்கை, அறிவியலுடன் இணைத்த வானிலை ஆய்வறிக்கை 2026 பிப்ரவரி 18 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரை காற்று சுழற்சியோடு இணைந்து சுழன்று கொண்டு மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில மையம் கொண்டுள்ளது. இது தமிழ்நாட்டிற்கு நேற்றைக்கு கடும் மேகமூட்டத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மேகமூட்டத்தை ஏற்படுத்தியது. நேற்றே மழை வருவது போன்ற வானிலையை கொடுத்தது. வேதாரண்யம் பகுதியில் ஓரிரு முறை தூறலையும் கொடுத்தது. காரணம், இலங்கையில் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. அந்த நிகழ்வின் காரணமாக இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை பொழிவை தொடங்கி இருக்கிறது. வடக்கு மாகாணங்களில் தூறலையும் கிழக்கு மாகாணங்களில் லேசான மழையையும் தென்கிழக்கு பகுதியில் கனமழையையும் தொடங்கி இருக்கிறது. இதனிடையே 18ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட மேலூர் நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதியை அடைந்திருக்கிறது. அதாவது சுமத்ரா தீவு மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பகுதியை அடைந்திருக்கிறது. இது மெல்ல மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இந்த நிகழ்வு, அதாவது தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வோடு வந்து இணையாமல் நிகழ்விற்கு வடக்கு புறமாக, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு இலங்கையின் தெற்கு தென்கிழக்கு தெற்கு பகுதியிலையும், அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலும், அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய 19, 20 தேதிகளிலே வட இலங்கையை நோக்கி நெருங்கி வந்து இரண்டு நிகழ்வும் தனித்தனியாக சுழல ஒருங்கிணைந்த இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட கிழக்கு காற்றும் தெற்கு காற்றும் கடலில் இணைய தெற்கு காற்று தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலே மேற்கு நோக்கி பயணிக்க மழை பொழிவை ஆங்காங்கே கொடுக்க போகிறது. வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கும் சற்று முன்னேறி மழை பொழிவை கொடுக்கும். இதன் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு வானிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த அறிக்கை அறிவியலோடு இணைந்த ஒரு வானிலை அறிக்கையாக இப்பொழுதைய வானிலையும் வரக்கூடிய நாட்கள் வானிலையையும் நீண்டகால வானிலை அறிக்கையும் இதில் இணைக்க சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தேதியில, அதாவது 18ஆம் தேதி புதன்கிழமை இந்த நிகழ்வு தெற்கு இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக வடக்கில் இருந்து குளிர்காற்று தமிழ்நாடு ஊடாக பயணிக்கிறது. இன்னும் கிழக்கு காற்று தமிழ்நாடு ஏறவில்லை. ஆனால் கிழக்கு காற்று இலங்கையின் தெற்கு பகுதியை ஏற தொடங்கிவிட்டது. தமிழ்நாட்டிற்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு காற்று ஏறுகிறது. இது குளிர்காற்றாகும். அதிகாலையில் மூடுபனி பொழிவை ஆந்திர பிரதேசத்திலையும், அதாவது உயரழுத்தமானது ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக ஆந்திர பிரதேசத்தில் மூடுபனியையும், தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் பகுதிகளில் கூடுதல் பனிப்பொழிவையும், சற்று மூடுபனி பொழிவை ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் கடலோரம் டெல்டா உட்பட பனிப்பொழிவையும் சற்று குளிர் வானிலையும் கொடுக்கலாம். மெல்ல குளிர் மறைந்து புழுக்கம் அதிகரிக்கும், வெயில் சற்று அதிகரிக்கும். கிழக்கு காற்று நாளையிலிருந்து மிக மெல்ல நுழைய தொடங்கும். அதாவது 19ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று நுழைய தொடங்கும். இன்றிலிருந்து குளிர் மறைந்து கிழக்கு காற்று நுழைவதன் காரணமாக புழுக்கமும் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும். குளிர்காற்று, அதாவது கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய வடக்கு பகுதி குளிர்காற்று, அதாவது மன்னிக்கவும், பசிபிக் பெருங்கடலிலிருந்து வரக்கூடிய காற்று மியான்மர் வழியாக வந்தால், அது மியான்மர் தாய்லாந்து வளைகுடாவின் வடக்கு பகுதி வழியாக வந்தால், அதாவது அந்தமானோட வடக்கு பகுதியாக வருவது மியான்மர் தாய்லாந்தில் வரக்கூடிய குளிர்காற்று. அது சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் வழியாக உள்ளே ஏறும். அது மழை பொழிவையோ மேகமூட்டத்தையோ கொடுக்காது இப்பொழுதைக்கு. ஆனால் தெற்கு திசையில் வரக்கூடிய, அதாவது தெற்கு அந்தமான் கடற்பகுதி, மலேசியாவின் தெற்கு பகுதி மற்றும் சிங்கப்பூர் மற்றும் அதன் ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல், தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதி வழியாக நுழையக்கூடிய
காற்று டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வெயில் வந்ததும் மேகமூட்டத்தை ஏற்படுத்தும். நேற்றை விட இன்றைக்கு மாலையில கொஞ்சம் கூடுதல் மேகமூட்டம் இருக்கும். ஆனால் மேகமூட்டம் மட்டும்தான், மழைக்கு வாய்ப்பில்லை. அறுவடை விவசாயிகள் இந்த மேகமூட்டத்தை பார்த்து, இன்றைக்கு மதியம் ஏற்படக்கூடிய திடீர் மேகமூட்டத்தை பார்த்து, மாலை இருக்கக்கூடிய திடீர் மேகமூட்டத்தை பார்த்து நாளை அறுவடை செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. வேதாரண்யம் பகுதி, தலைஞாயிறு பகுதிகளில் மட்டும் தூறல் கொடுக்கலாம், ஒரு சில துளிகள் தான், அதுவும் நனைக்க வாய்ப்பில்லை. மிரட்டல் தான் அதிகமாக இருக்கும். ஆக இன்று முழுவதுமே நீங்கள் அறுவடை செய்யலாம், நாளையும் அறுவடை செய்யலாம் என்கின்ற நிம்மதியுடன் இருக்க வேண்டும். 18, 19 2 நாளும் உங்களுடைய அறுவடை பணியை அதாவது எந்தவித இடையூறுமின்றி செய்யலாம். மிரட்டலும் சில துளிகளும் விழலாம். வேதாரண்யம் பகுதியில் டெல்டாவில் மிரட்டல் கூடுதலாக இருக்கும். இன்றைய விட நாளை கூடுதல் மிரட்டல் மேக கூட்டங்கள்லாம் அதிகமாக வந்துடும். அதே போல வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில பரவலாக பெரிதாக யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை பொழிவை கொடுத்து விடாது. தூறல் துளிகள் விடலாம், நனைக்கலாம். ஆனால் மழை இன்றைக்கு அல்ல. இலங்கையின் வடக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி நாளை மாலை இரவிலே தொடங்கும். 20ஆம் தேதி உறுதியாக கனமழையாக மாறிவிடும். 20ஆம் தேதி வேதாரண்யம் பகுதியில் தொடங்கும் மழை, அதே நேரத்தில் ராமேஸ்வரம் பகுதியில் தொடங்கும் மழை 20ஆம் தேதி காலைக்கு பிறகு மதியத்தில் டெல்டாவிற்குள் மெல்ல தூறல் நனைக்க மழை பொழிவாக தொடக்கும். அன்றைக்கு மாலை முன்னிரவுக்குள் டெல்டா முழுவதுமே மழை தொடங்கிடும். அன்றைய நள்ளிரவிலே டெல்டா மற்றும் தென்கடலோரத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிடும். 20ஆம் தேதி நள்ளிரவு, 21ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி படிப்படியாக சென்னை வரைக்கும் கூட தூறலை கொடுக்க தொடங்கும். அதாவது கோடியக்கரை முனையில் நுழையும். அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்திற்கும், பிறகு காரைக்காலுக்கும், பிறகு மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும், பிறகு 21ஆம் தேதி அதிகாலையில அது கடலூருக்கும், காலைக்கு பிறகு 21ஆம் தேதி அது புதுச்சேரிக்கும் விழுப்புரத்திற்கும், அன்றைக்கு மதிய மாலைக்குள்ள சென்னைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். திருவள்ளூரோட பழவேற்காடு வரைக்கும் கொடுக்கும். ஆனால் அந்த மழைப்பொழிவை சென்னைக்கு கொடுப்பது நீடித்து நின்று பொழியாது. அவ்வப்பொழுது மிரட்டும், அவ்வப்பொழுது தூறலை கொடுக்கும், அவ்வப்பொழுது நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும், அவ்வப்பொழுது மழை வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் புதுச்சேரிக்கு தெற்கே அவ்வப்பொழுது கனமழை பொழிவையும் மிதமான மழைப்பொழிவையும் விட்டு விட்டு கொடுத்து கொண்டிருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். 21ஆம் தேதி மதியம் மாலையில மேற்கு மாவட்டங்களுக்கும் முன்னேறிடும். சனிக்கிழமை மாலை இரவு, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எல்லாம் தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை, பாலக்காட்டு கணவாய் மற்றும் உள் மாவட்டங்கள், அதாவது நீலகிரி, ஈரோடுக்கு தெற்கே, நாமக்கலுக்கு தெற்கே, திருச்சி வடக்கு, துறையூருக்கு தெற்கே, கடலூருக்கு தெற்கே, அரியலூர், பெரம்பலூர் உட்பட டெல்டா உட்பட அனைத்து தென் மாவட்டங்கள், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் கரூர், அதே போல தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 21ஆம் தேதி மாலை இரவு, 22 அதிகாலை, 22ஆம் தேதி மாலை இரவும், 23ஆம் தேதி அதிகாலையும் கொடுக்கும். இப்படி 2 நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இது மெல்ல சென்னைக்கு முன்னேறும். 21ஆம் தேதி மாலையில மிக மெல்ல அப்படியே திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலைக்கு அப்படியே லைட்டா டச்சிங்கா 22ஆம் தேதி கொடுக்கும். 23ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தர்மபுரிக்கும் 22ஆம் தேதியே கொடுக்கலாம். 22, 23 தேதிகள்ல அது சேலம் வடக்கே, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலத்துக்கும் இருக்கும். 21ஆம் தேதியே 22, 23 தர்மபுரி, கிருஷ்ணகிரிக்கும் கொடுக்கும். அது கல்வராயன் மலைப்பகுதி, அதே போல செங்கம் மற்றும் கோமிக அணை பகுதி, அதே போல ஆத்தூர் உள்ளிட்ட சேலம் மாவட்டத்தோட இந்த கிழக்கு பகுதி, அதே போல கல்வராயன் மலைப்பகுதின்னு சொல்லலாம், கொல்லிமலை பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 22, 23 தேதிகளில் 21ஆம் தேதியே தெற்கு கொல்லிமலை, அதாவது கல்வராயன் மலையோட தெற்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது. செங்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 23, 24 தேதிகளில் வாய்ப்பு இருக்கு. திருப்பத்தூர், வேலூருக்கும், திருவண்ணாமலைக்கும், கள்ளக்குறிச்சிக்கும் 22, 23 வாய்ப்பு இருக்கு. 23ஆம் தேதி இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை ஒட்டித்தான் நீடித்து கொண்டிருக்கும். வடக்கே இருக்கக்கூடிய உயரழுத்தத்தோட அமைப்பு மாறி அதோட போராட்டத்தால் படிப்படியாக செயலிழந்து, சுழற்சியோட வேகம் குறைந்து, அதோட சிஸ்டத்தோட வலு குறைந்து, வளிமண்டல சுழற்சி
சுழற்சியாக கடலோட இணைந்திருப்பது கடலிலிருந்து இணையாமல் கடலில் உள்ள அதோட தொடர்பை விட்டு அப்படியே மேலடுக்கு சுழற்சியாக மாறிக்கொண்டு தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியே மார்ச் 2ஆம் தேதி வரை நீடிக்கும். படிப்படியாக அதோட செயல் எழுந்து கொண்டிருந்தாலும் மழை மேகங்கள் இருந்து கொண்டே இருக்கும். 24, 25, 26, 27, 28 மார்ச் 1, 2 ஆகிய தேதிகளில் கர்நாடக பகுதி, ஆந்திர பகுதி, தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே குழப்பத்தையும் தூறலையும் சாரலையும் நனைக்கும் மழை பொழிவையும் மார்ச் 2 வரை கொடுக்கும். அது விலகி செல்லாமல் தமிழ்நாட்டின் கரை ஒட்டிய வளிமண்டலத்தில் செயலிழந்து நீடிக்கும். இது இப்பொழுதைய வானிலை. அதற்கு அடுத்தபடியாக வரப்போகிற அமைப்பு தான் வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் வாரம். அதாவது முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு தொலைவில் இருக்கும். அப்பொழுது மழை இருக்காது. 2ஆம் தேதிக்கு பிறகு தெளிவடைந்து விடும். எந்த நிகழ்வுமே இருக்காது. கடுமையான ஒரு சுட்டரிக்கும் வெயில் இருக்கும். அனல் காற்று அல்ல. சுமார் ஒரு ஈரோட்டில் இப்பவே 35 இருக்கு, 38 100 டிகிரிக்கு எட்டும். அதாவது இன்னும் 2 டிகிரி கூட போகும், 3 டிகிரி கூட போகலாம். 3 டிகிரி கூட போனா 38 ஆகும் ஈரோடு. 38 என்பது 100 டிகிரி ஃபாரன்ஹீட். அந்த வெப்பம் ஈரோட்டில் எட்டும். பிற மாவட்டங்கள்ல 30, 32, 33, 34 கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து மார்ச் முதல் வாரத்துல இருக்கும். அந்த வானிலை உங்கள் அறுவடைக்கு மிக சாதகமாக கை கொடுக்கும். ஆக மார்ச் முதல் வாரத்துல 2ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் தேதி வரை நிம்மதியாக அறுவடை செய்யலாம். ஒரு வாரம் கண்டிப்பாக. 2வது வாரத்துல ஒரு நிகழ்வு வங்கக்கடலோட தெற்கு மத்திய பகுதி வரைக்கும் வரும். இலங்கைக்கும் வரலாம். அதாவது மார்ச் 8லிருந்து 15ஆம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு வரும். அந்த நிகழ்வு தீவிரமடைந்து இலங்கையை நெருங்கி வந்து மழைப்பொழிவை இலங்கைக்கு கொடுக்க வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை 2வது வாரத்தில் கொடுக்குமாங்கிறது ஆய்வில் இருக்கு. இருந்தாலும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அறுவடை விவசாயிகளை அச்சப்படுத்த விரும்பவில்லை. ஆகவே இந்த மழைக்கு பிறகு 2ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அறுவடை செய்யலாம். நீங்க 24ஆம் தேதியிலிருந்து அறுவடை செய்யலாம். குழப்பங்களும் தூறல்கள் தான் இருக்கும். கைவசம் தார்பால் வச்சு அறுவடை பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் குழப்பம் இருக்கும், தூறல்லாம் இருக்கும். முழுமையான ஒரு தெளிவான ஒரு வெயில் வானிலைன்னா அது 2ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் தேதி வரை இருக்கும். 8ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலோட இலங்கையை ஒட்டிய பகுதி வரைக்கும் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அது தமிழ்நாட்டுக்கு வந்தால் 2வது வாரத்தில் ஒரு லேசான மழைப்பொழிவை கொடுக்கலாம். அது ஆய்வில் இருக்கு. கண்டிப்பா அந்த நிகழ்வு அடுத்ததாக வரக்கூடிய மார்ச் 15லிருந்து 20ஆம் தேதி வரக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வோட இணைந்து, அந்த நிகழ்வு இன்றைய தேதியில எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல பிலிப்பைன்ஸுக்கு கிழக்கே இருக்கிறது. அது வரக்கூடிய 22, 23ஆம் தேதி வாக்குல 24ஆம் தேதி எல்லாம் பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதிக்கு வந்தடையும். அதற்கப்புறம் 28 மற்றும் மார்ச் 1, 2 தேதிகளில அது பிலிப்பைன்ஸை கடந்து தென்சீன கடலுக்குள் நுழையும். அது அப்படியே மார்ச் 1, 2, 3 தேதிகளில் தென்சீன கடலின் மேற்கு பகுதிக்கு வந்தடையும். அது மார்ச் 8, 9 தேதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வளைகுடாவுக்குள்ள வரும். அதற்கு முன்பு ஒரு நிகழ்வு இலங்கையை அடையும். ஆகவே வரக்கூடிய 15ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தற்பொழுது அது பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு. அதோட நகர்வு எல்லாம் உற்று நோக்கப்படுகிறது. அது மார்ச் 2வது 3வது வாரத்துக்கு வரும். 2வது வாரம் உறுதி இல்லை. 3வது வாரம் 15லிருந்து 20ஆம் தேதிக்குள் ஒரு வலுவான மழை தெரிகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மார்ச் இறுதி வாரத்தில் மழைக்கு வாய்ப்பு குறைவு. அந்த நேரத்தில் வெயில் கொஞ்சம் அதிகரித்திருக்கும். மார்ச் 21க்கு பிறகு சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கும். மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடைந்து குமரி கடலில் பயணிக்க தொடங்கும். அதனால வெயில் கொஞ்சம் அதிகரிக்கும். ஏப்ரல் முதல் வாரத்துல வெயில் அதிகரித்திருக்கும். அதே நேரத்தில் ஏப்ரல் மத்தியில ஒரு வலுவான நிகழ்வு தெரிகிறது. வெயில் அதிகரித்தாலும் ஏப்ரல் மத்தியில ஒரு நிகழ்வு, மே மத்தியில ஒரு நிகழ்வு, மே இறுதியில தென்மேற்கு பருவமழை முன்கூட்டிய தொடக்கம், இவையெல்லாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். வெயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈரோட்டுல 35 டிகிரி போயிருக்கு. இன்னும் வரக்கூடிய மார்ச் முதல் வாரத்துல 3ஆம் தேதிக்கு அப்புறம் 100 டிகிரியை தாண்டும். அதாவது 38 டிகிரியை தாண்டும். 38 டிகிரியை தாண்டினாலும் அது 101, 102 இந்த அளவுல தான் இருக்கும். 104க்கு மேல போயிடாது. சில ஆண்டுகள்லாம் 108, 109 எல்லாம் போன வரலாறுகள்லாம் இருக்கு. அதை விட கூடிய வரலாறும் இருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட வெயில் இந்த வருடம் இருக்காது. இருந்தாலும் உணரும் வெப்பம் அதிகமாக இருக்கும். வெயிலை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் சராசரியாக இருக்கும், பெரிதாக தெரியாது. அதுவே 100 டிகிரி எட்டும். 100 டிகிரி எட்டினாலும் இது வழக்கமான வெயில். கோடை காலத்துல சூரியன் குத்துக்கதிர் வரக்கூடிய அக்னி நித்திர காலத்துல பழைய காலங்கள்ல எல்லாம், அதாவது பல ஆண்டுகளுக்கு
முன்பு வீசிய, சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட சில ஆண்டுகளில் வீசிய வெயில் போல் கூட இருக்காது. அது கிழக்கு காற்றால் கொஞ்சம் அளவாக இருக்கும், கடலோரம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் 104 டிகிரி வரை சில நாட்கள் போகினாலும் 105 ஏதாவது ஒரு நாள் போனாலும் அது கரூர், பரமத்தி மற்றும் ஈரோடு மற்றும் பரமத்தி வேலூர், இந்த சேலம், இந்த வேலூர் மற்றும் ஆரம்பத்தில் பாளையங்கோட்டை, மதுரை எல்லாம் கொஞ்சம் உயரும், திருச்சியும் உயரும், பெரம்பலூரும் உயரும். இப்படிப்பட்ட இடங்களுக்கு மட்டும்தான் அதிகபட்சம் கொடுத்தாலும் அதுவும் 104க்கு மேல போகாது என்பதையும், ஆகவே கோடையில மழை மாதத்திற்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதையும், மே மாத இறுதியில முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை என்பதையும், தென்மேற்கு பருவமழையை முன்கூட்டியே தொடங்கி தென்மேற்கு பருவமழை நிகழ்வு அரபிக்கடல்ல வலுவாக உருவாக வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும், அதுவும் அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அதாவது பாசிட்டிவ் ஐஓடியாக மாறுவதற்கும் நடுநிலை ஐஓடியாக தொடர்ந்து நீடிப்பதற்கும் அதிக சாதகம் இருக்கிறது என்பதனால கண்டிப்பா தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.